பத்திரப்பதிவு ஆபீஸா? ஆமா ஆமா. சரி வாங்க, போய் நம்ம என் பேர்ல மாத்திட்டு வந்துருவோம். இதுதானே வந்திருக்கோம், உள்ளார போலாம். யார் இது? எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியுது. ஆத்தி, இவன் இந்த செல்லம்மாக்கா மருமவ என்ன இங்க நிக்கிறா? இங்கே மாத்தி கொடுத்துருவாங்களா? 2-3 நாள் ஆகுமா? லேட் ஆகும் நினைக்கிறேன், போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்க. என்னது 2-3 நாள் ஆகுங்கிறா? மாத்தணுங்கிறா? இன்னும் ஒன்றும் புரியலையே. எங்க நிக்கிற? வெயில் அடிக்குது, வா உள்ளார போலாம். சரிங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டா எடுத்து வந்தாச்சு. உள்ளார போய் பதிவு பண்ணிட வேண்டியதான். என்னத்த பதிவு பண்றாங்க? இரு பின்னாடியே போய் பார்ப்போம். இந்த வீடு மட்டும் என் பேர்ல எழுதி மாத்தி சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடு தான் சேர்ப்பறேன். அது வீட்டை மாத்தி எழுதுறாங்களா? என்ன இப்படி சொல்றா? இப்ப அக்கா பேர்ல இந்த வீட்டை இவ பேருக்கு மாத்தி எழுதுறாளா? படுபாவி. என்ன ஒரு தந்திரக்காரி இவ. பேர்ல உள்ளத தான் பேர்ல எழுதி வாங்கிக்கிறா. அப்பதான் எல்லாம் தெரியுது. சரி, இது முத அக்காட்ட போய் சொல்லணும். பாடி உள்ளார போலாம். சரிங்க, போய் முத அக்காட்ட சொல்லணும். அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்தேன். என்னடியாச்சு? இப்ப நானே பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இருந்தா வந்தேன். சரி, அவனே மருமோளே பார்த்தேன்க்கா. என்னது? உன்னை பார்த்து பேசினாங்களா? நீ அவங்க பார்க்கல, ஆனா நான் அவங்கள பார்த்தேன். நீ எதுக்காக வந்திருக்காங்க? சொல்றதை கேட்டா அவ்வளவுதான். நீ என்னடியாச்சு சொல்லு முத. உன் எதுக்கு பத்திரப்பதிவு ஆபீஸ் வந்திருக்காங்கன்னா, உன் பேர்ல உள்ள விட்ட உன் மாவன் எழுதி வாங்கிட்டால? ஆமா, பதிவு பண்றதுக்காக போயிருப்பான். அது இல்லக்கா, உன் மாவன் அந்த வீட்டை அப்படியே தன் பொண்டாட்டி பேர்ல எழுதி கொடுக்குறானாக்கா. என்னடி சொல்ற? அவ பேருக்கு மாத்திக்கிறாள வீட்டை? பின்னாடி தலையே சுத்துது. ஆமாக்கா, இன்னைக்கு நானே ஏதாச்சும் பத்திரப்பதிவு ஆபீஸ் போயிருந்தேன். எனக்கே அங்க சின்ன வேலை இருந்துச்சு. போய் பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாக்கா. மருமக்காரி கூலா பேசுறா. எப்ப மாத்திருவீங்க, எத்தனை நாள் ஆகும், அப்படி இப்படின்னு உன் மைண்ட பேசிட்டு இருக்காக்கா. ஆமா போடி, வீட்டை அவன் பேர் எழுதி வாங்கிட்டான். இனிமே பேச என்ன இருக்கு? என்னக்கா இப்படி சாதாரணமா பேசுற? அந்த இடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி அண்ணன் தானே கட்டினாரு. நீ தானே சொன்ன உன் மரும பேருக்கு போதுங்கிறேன். ஏன்க்கா இப்படி பேசுற? வருத்தமே இல்லையா? வருத்தம் வந்து என்ன போகுது? அவ பேருக்கு மாத்திக்கிறா. வீடு வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் நான் என் மவனுக்கு தானே போகுது. அவங்காரன் பொண்டாடி பேர்ல எழுதி வைக்கிறேன். அதுவும் விவரமா தான் எழுதி வைப்பான். ஐயோ, உன் மவளை போய் கேட்பீங்களா? அதுக்காக தான் அவ பேர்ல மாத்தி எழுதான்னு நிக்கிறேன். இருக்கலாம். என் பேர்ல உள்ள வீட்டை என் மவன் மாத்திக்கிட்டான். இப்ப யாரா கேட்க கூடாதுன்ட்டு அவ பேர்ல போட்டுக்கிறா. போ, யாரு சொந்தமா இடம் வாங்கினது, யார் வீடு கட்டினது, இப்ப யாரு அனுபவிக்கிறது? அதான்க்கா கஷ்டமா இருக்கு எனக்கும். அத்தோனே இப்படி அவ அப்படின்னு நினைச்சிட்டேன்க்கா. என்னமோ ஒரு மாதிரியா இருக்குக்கா. எட்டி என்ன அதுன்னு கேட்டுட்டு வந்துறியா? இப்ப நம்ம 2 பேர் போனப்ப என் மவன் நல்ல மரியாதை கொடுத்தான். இப்ப நான் போய் வேற கேட்கணுமாக்கும். போடி. சரி விடுக்கா, உனக்கு தான் அந்த மச்சி வீடு இருக்கே, இது போதாதா? இந்த வீடாவது விட்டு வச்சிருக்கானே, அது வரைக்கும் எனக்கு போதும். எனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிச்சு, உங்ககிட்ட சொல்லணும் தான் சொன்னேன். நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காதக்கா. வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. என் மாமங்காரன் என்ன புரியாம அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டால, கடவுள் அவனுக்கு வச்சு செய்வாரு பாரு. இப்படிலாம் என்னை ஏமாத்தினான். நல்ல மாதிரி நடிச்சு கையெழுத்துலாம் வாங்கிட்டான். சரி விடுக்கா, பார்த்துக்கலாம் விடு. இதுக்காக நீ சோர்ந்து போவாதா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். சரிடி. என்னத்த சொல்றது, எல்லாம் கை மீறி போயிடுச்சு. இனி யார் பேர்ல இருந்தான்னா யார் பேர்ல போனான்னா, இந்த வீட்டையாவது விட்டு வச்சிருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இடத்த எங்க வீட்டுக்காரர் வாங்கினாரு. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அப்படியா இருக்கலாம்னு வீடு கட்டினாரு. இப்ப அவ அனுபவிக்கிறா. என்னத்த சொல்ல? நீ தான் சொல்லணும். நான் தான் அவன் பேச்சை கேட்டு அவன் பேர்ல மாத்தி கொடுத்தல. எல்லாம் ஏன் தப்பு தான். கொஞ்சம் உசாராயிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காதுல்ல. எப்படியும் ஆயிட்டு போது, நமக்கு என்ன வந்தது? அந்த வீட்டுல தான் நான் தலையிட போறேன்னா அவன் தான் கூப்பிட போறான். வாமா அங்கேயே போயிடலான்ட்டு கூப்பிடுவானாக்கும். அதெல்லாம் கூப்பிட மாட்டான். அவனுக்கு வீடு வேணும்ட்டு என் பேர்ல உள்ளதை அவன் பேர்ல எழுதி மாத்திட்டான். எல்லாம் என்ன சொல்றது? பை கோச்சிட்டு போயிடுச்சு. தாத்தா அதுக்கப்புறம் தான் போனாரா? ஆமா, அவர் இருந்து காப்பி குடிச்சிட்டு தான் போனாரு. ஏமா அந்த அப்பா இப்படி பண்ணுது? அக்கா எப்பெல்லாம் நோக்கடிக்குதுன்னு பாரு. போய் அக்கா அழுத்துட்டே தான் தெரியுமா? அதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பொண்ணை பத்தி ஏன் இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கே ஒரே வருத்தமா இருக்கு. இப்படி பேசுமா, இதை நீ அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும். கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனமா? பாரு, உங்க அப்பா கிட்ட நான் சொல்லணுத உங்க அப்பா அப்படியே கேட்டுட்டாதான் உண்டு. அதெல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணுமா? அப்பா அவட்ட நான் பேசுறேன். வேணாம், ஏற்கனவே அன்னைக்கு அடி வாங்கினது பத்தாதா உனக்கு? இப்ப திருப்பி அடி வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப அப்பா வர டைம் தானே, நான் பேசிக்கிறேன் விடு. சுதா, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நான் சாப்பிடணும். நீங்களே போய் எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் கோவம் தெரியலையா உனக்கு? நீங்க பாட்டு அடிச்சீங்க, வாய் வார்த்தையில என்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? சாரி சுதா, மன்னிச்சிடு. கடையில போய் தான் யோசிச்சேன். நம்ம பண்ணதெல்லாம் தப்பு. பொண்ணே அரைஞ்சிருக்க கூடாது, நம்ம பொண்டாட்டி அரைஞ்சிருக்க கூடாதுன்னு. நான் பண்ணது தப்பு தான், நீ மன்னிச்சிடு. மன்னிப்பு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்க பேசவும் வேண்டாம். ஏன் சுதா இப்படிலாம் பேசுற? அப்புறம் எப்படிப்பா பேசுவாங்க? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி நான் சொல்லுவாங்க. அப்படி பண்ணிருக்க கூடாதான், மன்னிச்சிருமா ஜோதி. மன்னிப்பு எதுவும் தேவையில்லப்பா எனக்கு. அம்மா ஏதோ சொல்லிருச்சு, அதுக்காக எதுக்கு என்ன அம்மாவே அடிச்சிங்க? வேகத்துல தான் அடிச்சிட்டேன். உங்களுக்கும் கோவம் தான், நீங்க என்ன வேணா பண்ணலாம். வேணா பண்ணலாம், யாரை வேணா அடிக்கலாம். அங்க எதுவும் கோவப்படக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. என்ன கரெக்ட் சொல்லுங்க. இல்லம்மா. என்னப்பா இல்லம்மா இல்லம்மா? கூட அப்பையும் தாத்தா வந்தாங்க. சொன்னாருமா தாத்தா. தாத்தா வேற எதுவும் சொல்லலையா? ஒன்னும் சொல்லலையே. எதுக்கடி இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்க? தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் சொல்ல வேண்டாம் விடு. அப்படியே நீங்க சொல்லக்கூடாது நினைச்சிட்டே இரு. அப்பா உன்னே தான் கெட்டவன்னு நினைச்சுக்கு வராமா, பாத்துக்கோ. அப்பா அது பாட்டுக்கு அதானே எதையோ பேசிட்டு போயிடுச்சு. கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே. அப்பாட்ட சொல்லணுமா வேண்டாமா? நீ சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா வீட்டுக்கு வந்தாங்கப்பா. அப்பையும் தாத்தா வந்தாங்க. வந்தாங்க. அம்மா கிட்ட ஏதாவது விசாரிச்சு போயிருக்கணும்ல, நான் செய்யலப்பா. கவும் வாப்பையே அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுச்சு, நல்லா பேசுச்சு. ஆனா அப்பதான் வந்து என்னமாச்சு? வேணாம் ஜோதி, விடு, இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். சொன்னாதானே அப்பாக்கு தெரியும், இல்லைன்னா எப்படிமா தெரியும்? நீ சொல்லுமா.
ஜோதி அப்பாட்டெல்லாம் சொல்ல வேணாம் விடு. என்னக்கா அப்பாட்ட சொல்ல வேணாம், நீ அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க. நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். வேணா அதோட விஷயத்தை விட்டுரு. அப்பாட்ட சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிரும்டி. வேணாண்டி விட்டுடி. நீ அமைதியா இருக்கா, சொன்னாலே கேட்க மாட்டாவ. அப்பா கிட்ட மரியாதை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பை அக்காவை பேத்தியா ஏத்துக்க முடியாது. அக்காவை பத்தி நிறைய இந்த விஷயம் தெரியலப்பா. இப்ப நேரடியா சொல்ல விரும்பல, அக்கா வருத்தப்படுவா. அதை பத்தி சொல்லி அக்காவை புண்படுத்திட்டு இருந்துச்சு அப்பையே. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. அப்புறம் சொல்லிட்டு அது பாட்டி கிளம்பிருச்சு. தாத்தா தான் இருந்து அம்மாட்ட பேசிட்டு போனார்னு நினைக்கிறேன். என்ன சுதா சொல்ற பாப்பா? இல்லங்க, முழுசா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னமும் இல்லைன்னு கண்ணாடி உடச்சிருங்க பாத்துக்கோ. ஆமாங்க, அத்தா அது மாதிரி தான் சொன்னாங்க பாப்பாவை. அம்மாடி சுவாதி, போய் சொன்னதுக்காக நான் மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அப்பா நீங்களாம் அதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. அது மட்டும் இல்ல, அக்கா காலேஜ்ல போய் ரொம்ப அழுது அதை நினைச்சு. தெரியுதுமா, எனக்கு புரியுது. அப்பை சொன்னது ரொம்ப தப்புமா. இல்லப்பா, உன் மனசுல அவளை வருத்தம் நல்லா தெளிவா தெரியுதுமா. அப்பை அப்படிதான் தொலை ஏதாவது உங்களை பத்தி புரிஞ்சுக்காம எதையாவது பேசிட்டே இருக்கும். நினைச்சு எதுவும் மனசுல வச்சுக்காதமா. இல்லப்பா நான் எதுவும் நினைக்கலப்பா. என்ன வேணா சொல்லிட்டு போதுமா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா. இல்லப்பா மனசுல எதுவும் வச்சுக்கலப்பா. அப்பை இந்த வீட்டு பிள்ளை இல்ல, தூக்கிட்டு வந்த பிள்ளை அப்படின்னு சொன்னப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுப்பா. வருஷமா என்னை தூக்கி வளர்த்துட்டு இப்ப போய் அப்படி பேசுறாங்களே, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. மறக்கணும்னு நினைக்கிறேன். அப்பை அதே விஷயத்த பேசணும்னாப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாதக்கா. பாதிடா ஏன்டா அழுவுற? ஜோதி அழுவாதம்மா. பாருங்கப்பா, எல்லாரும் அழுதுட்டு இருக்கோம். யாரு காரணம் இதுக்கு? உங்க அம்மா தானே காரணம். அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அதை போய் திட்டுவீங்களா அடிப்பீங்களா? சொல்லுங்க. இது கூட வேணாம், போய் திட்டுவீங்களா? நாங்களும் அப்படி பேசியிருந்தா எங்களை அடிச்சிருப்பீங்க, திட்டிருப்பீங்க. அப்படித்தானேப்பா? அக்காவே அவ்வளவு தைரியமான பிள்ளை. அக்காவே அழுவாது எந்த நிலையிலையும். இதுவே ரொம்ப வருத்தப்பட்டு அழுவுதுன்னா மனசை எப்படி கஷ்டப்பட்ட மாதிரி பேசியிருக்கா அப்பையே. இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா நான் ஏதுன்னு. புரியுதுமா, நல்லாவே புரியுது. அப்பை பொண்ணது ரொம்ப தப்புமா. அடி சுவாதி, விடுடா, அழுவாதடா. நினைச்சு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீ அழுவாதடா, விடுடா. அப்பா நான் இருக்கேன்டா உனக்கு. சுவாதி உனக்காக அம்மா நான் இருக்கேன்டா. நீயே வருத்தப்பட்டோம் மனசுல இருந்துச்சு. அப்பா கேட்டாரு, சொன்னேன். வேற எதுவும் இல்லம்மா. மத்தியானம் கூட அக்கா சாப்பிடவே இல்லப்பா. அப்பா டிஃபன் பாக்ஸ்ல அப்படியே வச்சிருச்சு. போய் பார்த்த எதிர்ச்சியா எனக்கா சாப்பிட்டேன்னு கேட்ட கூட அக்கா சாப்பிடலன்றுச்சு. ஏமா இப்படி சாப்பிடாம இருக்க? இதெல்லாம் நினைச்சிட்டு நீ உடம்ப போட்டு கெடுத்துக்காதம்மா. நல்லா சாப்பிடு தெம்பா. என்ன வேணும்னு சொல்லு, அப்பா எல்லாம் வாங்கி தருமா உனக்கு. சரிப்பா. ஜோதி நீ சாப்பிட்டியம்மா? மத்தியானம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசி. நானும் சாப்பிடக்கூடாதான் நினைச்சேன். இப்ப பசியை கட்டுப்படுத்தி உள்ளதான் இருக்கிறது. டிஃபன் பாக்ஸையும் அக்காவோடய சேர்த்து நான் சாப்பிட்டேன். ஆமாப்பா, ஏன் டிஃபன் பாக்ஸையும் வாங்கிட்டு போய் அவளை சேர்த்து சாப்பிட்டா. ஏன்டி ஜோதி நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பியா? ஆமா, எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். வயிறு வெடிச்சிட போதுடி, பாத்து. வயிறு வெடிச்சா பாத்துக்கலாமா, விடு. ஏன்டி புள்ளைய கலாய்க்கிற? இல்ல, இவ சொல்றத பாத்தீங்களா இல்லையா? டிஃபன் பாக்ஸ் சேர்த்து சாப்பிடலாம். அதான் எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. சரி விடுடி, புள்ள நல்லா சாப்பிட்டு போகுது, கண்ணு வைக்காத. அப்படி சொல்லுங்கப்பா அம்மாட்ட. காலைல இருந்து அம்மா என்கிட்ட பேசவே இல்லப்பா. என்கிட்டே தான்ப்பா. பிள்ளைங்க எது பண்ணாலும் நல்லா பேசணுமா. பேசாம இருக்கிறது ஏன் இப்படி பண்ற? நீங்க பண்றது மட்டும் நியாயமா? தானே நீ அடிச்சீங்க. சாமி ஆளை விட்டு, இனிமேல யாரையும் அடிக்கல. பசிக்குது, போய் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. எனக்கும் தான். ஏய் மதியானம் 2 டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டியே, போய் பசிக்குதாடி? ஆமாக்கா. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சரிம்மா. மோங்கால் கழிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட உட்காரலாம் வாங்க. நீங்க போங்கப்பா, நான் வரேன். ஏமா? அம்மாட்ட நான் பேசிட்டு வரணும்ப்பா. முன்னாடி பேசு, தானே தனியா பேசுறது. அம்மாக்கு ரகசியம் நிறைய இருக்கும், நீ போக்கா. ஆமா சுவாதி, நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். சரிப்பா. பின்னாடி என்கிட்ட பேசணும், என்ன விஷயம்? அம்மா நானும் மத்தியானம் சாப்பிடலாமா. பின்னாடி சொல்றேன், அக்காவோட சேர்த்து சாப்பிட்டேன்னு. ஆமாமா, அக்கா கிளாஸ்ல போய் பார்த்தேன். டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. நானும் சாப்பிடல. அப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்றேன். என்ன பண்ண சாப்பாடு எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கொடுத்துட்டேன். சாப்பாடு வீணா போயிரும்ல. ஏன்டி இப்படி இருக்க? உங்க அப்பா முன்னாடி ஏன் போய் சொன்னேன்? சும்மாதான் சொன்னேன். அக்கா விஷயத்தை கேட்டு சிரிச்சால. ஆமா, அதனாலதாம்மா நானும் சொன்னேன். அப்படி அக்காக்கு தெரியாது நீ சாப்பிட்டது. டிஃபன் பாக்ஸ் வாங்கினது தெரியும். சாப்பிட்டேன்னா சாப்பிடலாம் அவளுக்கு தெரியாதுல. எப்படியோ எங்க அக்கா இன்னைக்கு சிரிச்சிட்டா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்னடி ஜோதி இப்படி பண்ணிட்ட நீயும்? பாரு, அக்கா தங்கச்சி பாசம்னா உன்னே மாதிரிதான் இருக்கணும். நானும் அக்காவும் பாசமா இருக்கோமா? ஏன்டி பாசமா இல்லையா? அப்புறம் எல்லாம் இருக்குமா, ஆனா நாங்க சண்டை போட்டுக்குவோம். முன்னாடி என்னடி சண்டை போட்டிருக்கீங்க? நீ வேறமா, நிறைய சண்டை நடக்குமா? என்னடி சண்டை போடுற? அக்கா கூட அமைதியா இருப்ப போல இருக்கு. நீ தான் வேணும்னு வம்பளுப்ப, அப்படிதானே? ஆமா ஆமா, நான் தான் அக்கா வம்பளுப்பேன். அட்டிதான் வாங்க போற பாரு. யாரும் என் பெரிய பிள்ளைய வம்பளுக்குறீங்கம்மா. அக்கா மட்டும் தான் பெரிய பாப்பா. அப்ப நானு 2 பேரும் தான். போங்க சாப்பாடு எடுத்து வைக்கணுமா இல்ல உங்க அப்பாக்கு? போ. சரிம்மா, எனக்கு பசிக்குது. எல்லாம் எடுத்து வைக்கிறேன். வேற அங்க வெயிட் பண்ணுவாரு. வா போலாம். அக்காவும் தான் வெயிட் பண்ணும். வா போலாம். இப்ப மட்டும் உங்க அக்கா நொக்கா நேரம் சண்டை போடுவேங்கிற, நான் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படியே 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தா சரி. சரிம்மா, எல்லாம் கண்டிப்பா இருப்போம், நீ கவலைப்படாத. இன்னைக்குள்ள நல்லபடியா பத்திரத்தை பதிவு பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? நானே எதிர்பார்க்கல ஒரு நாளே முடியுண்டு. ஆமாங்க, எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனே தெரியல. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. பத்திரத்தை கொடுங்க. ஏண்டி பீரோல வைக்கலாம் கொடு. ஒண்ணும் வேண்டாம். இனிமேட்டு இந்த பத்திரம் என்கிட்டே இருக்கட்டும். என் பேர்ல எழுதி வாங்கியாச்சுல, போயிட்டு உங்கள்ட்ட எதுக்கு இருக்கணும்? இல்லாம உங்க தங்கச்சி உங்க அம்மா இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து நிப்பாங்க. நீங்களும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. வேண்டாம், இது என்கிட்டே இருக்கட்டும். எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? உன் பேர்ல மாத்தியாச்சே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வந்தாலும் எதுவும் கேட்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், என்கிட்டே இருக்கணும்ட்டு. சரி, நீயே பத்திரமா வச்சுக்கோ. சரி ஆனந்த். இதோ அந்த இடத்த உன் பேர்ல மாத்தினா ஸ்வீட் செஞ்சு தர நீயே. சரி, ஒன்னே காணா. இன்னைக்கு என்ன விசேஷம்? அப்பா ஸ்வீட்டுங்கிறாரு. என்ன விசேஷமா? அம்மா பேர்ல இந்த வீடு மாறிடுச்சு. என்னம்மா சொல்ற?
ஆமா ஆகாசு, உங்க அப்பா அவர் பேர்ல இந்த வீட்டை என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் பேர்ல இந்த வீட்டை எழுதி வாங்கி அப்பயே ஏமாத்திட்டீங்க. இப்போ உங்க பேர்ல உள்ளத அம்மாக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. ஏன்பா இப்படி? உங்க அம்மா பேர்ல தானே இருக்கு. இதுல என்னடா? அம்மா பேர்ல இருந்தாலும் உனக்குன்னு சொத்து பத்தி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. புரிஞ்சுக்கோ நீ. உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சு. சின்ன பிள்ளைத்தனமா பேச தொடங்கு, சரியா? பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. நான் கரெக்டா தாம்மா பேசுறேன். அப்பாட்ட இருந்து ஏமாத்தி உன் பேர்ல மாத்திட்ட மாதிரி தெரியுது எனக்கு. ஏய் லூசாடா நீ. ஏமாத்தி என் பேர்ல வாங்கணும்? அப்புறம் இந்த வீடு உனக்கு தானே, நானே நான் தூக்கிட்டு போயிட பேரனா? அதே தான் நானும் கேட்கறேன். பேர்ல எழுந்துட்டு போதுமே, நீ அதை வாங்கிக்கிட்ட. எனக்கு எழுதி வாங்குற அவசியம் என்னமா? உன்கிட்ட சொல்லு, எனக்கு அவசியம் இல்ல. உன் வேலையை பார்ப்போ. எது எய்த்து கேட்டாலும் உன் வேலையை பாரு, போய் படி அப்படின்னு சொல்லிடுவேன். எதுக்கு விஷயத்தை என்கிட்ட சொன்ன? இப்படி மறைச்சிருக்க வேண்டியதானே. பிள்ளையா இருக்குன்னு பார்த்து பார்த்து பெத்துறது தப்பா போச்சு. சரி விடு விடு. இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுங்காட்டி எதுக்கு சண்டை? வேணா போ. உங்க பையன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எல்லாம் உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம். நல்லா என் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தான், இப்ப சுத்தமா மாறிட்டான். ஏண்டா இப்படி இருக்கா? அம்மா பேச்சு கேட்கவே மாட்டியா நீ? உன்னை கவனிக்கிறது நானும் அம்மா மட்டும்தான். உங்க அப்பா எல்லாம் வராது, பாத்துக்கோ. வர விடாம பண்ணிட்டீங்களே, என்ன வராதுன்னு வேற சொல்லிக்கிட்டு. இந்த விஷயத்த இப்பயே போய் அப்பிட்ட சொல்றேமா. ஏய் நேத்த சொல்ல போற? பேர்ல எழுதி வாங்கினதுதான். இதான் வாங்குவேன், போ போய் படி போ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பை வந்து கேட்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நானும் பாக்குறேன். பாத்துக்கலாம் போட. அம்மா நான் இது யோசிக்கவே இல்ல. அம்மாட்ட சொல்லாம இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன். என்ன உங்க பையன் மாதிரியே பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி நான் உங்களை விட்டு நான் போயிட்டேன், இங்கே தானே இருக்கேன். ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படின்னு இல்ல, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. பாருங்க, இன்னமும் அம்மா 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 பிராணத்தை பாடிட்டு இருக்காதீங்க. அம்மா தனி அனுப்பியாச்சு, நம்ம இருக்கோம். நம்ம 3 பேர் தான் சந்தோஷமா வாழ்றத விட்டு இன்னமும் உங்க அம்மா பேரே இருக்காதீங்க, சொல்லிட்டேன். சரிடி, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாடி. அம்மா என் மூளை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அம்மா அம்மான்னு சொல்லி எங்க ஸ்வீட் ரெடி பண்றது? இல்லை போய் கடையில ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க, போங்க. நான் தான் வாங்கிட்டு வரணுமா? சரி வாங்கிட்டு வரேன். போங்க போங்க. காஜு கத்திலியா வாங்கிட்டு வாங்க. ரேட்டு கூட அந்த ஸ்வீட் தான் வேணுமா? ஆமா எனக்கு அதுதான் வேணும். சரி வாங்கிட்டு வந்துறேன். பத்திர ஆஃபீஸ் போகும்போது மாமியார் ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்துச்சு. நானும் பார்த்தேன். முன்னாடி தான் சொன்னேன் பத்திரப்பதிவு பண்ண போறேன், என் பேர்லன்னு சொல்லிட்டே இருந்தேன். என் மாமியார் காலைல விஷயம் போகாமையா இருந்திருக்கும். அதெல்லாம் எப்பயோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தெரிஞ்சு என்ன கேட்க போது வந்து யார் வந்து கேட்க முடியும்? யாராலே முடியாது. நானும் கொடுக்குறாப்புல இல்ல. இனிமே மாமியார் பிராணமும் வேண்டாம். இனிமே நானும் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை 3 பேர் மட்டும்தான் சந்தோஷமா வாழணும். பத்திரம் என்கிட்ட வந்துருச்சு. அதை போய் பீரோல வைக்கிறோம், சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி காமிக்கணும். என்ன இந்த வீடு என் பேர்ல இருக்குல்ல? சரி, சாமி ரூம்ல வச்சுட்டு சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் பீரோல எடுத்து வைப்போம்.